வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் இன்று பணி பயிர்ஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு வெள்ளாவளி வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கிளை அலுவலகம் முன்பாக மக்கள் இன்று எதிர்ப்பில் 16வது அகவையில் காலடி எடுத்து வைத்துள்ளது சக்தி டிவி. பாரதிய ஜனதா கட்சியினை மேம்படுத்துவதற்காக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை மகாராஷ்டிராவுக்கு அனுப்ப தீர்மானம். இனி விரிவான செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் சக்தியான சக்தி டிவி இன்று தனது 16வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றது. என்றும் முதன்மை என்றும் 16 எனும் துணைப்பொருளுடன் தனது உயிரிலும் இனிய நேர்களை மகிழ்விக்கும் நோக்கில் சக்தி டிவி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் இன்று காலை முதல் ஒளிபரப்பி வருகின்றது. தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக திகழும் சக்தி டிவி மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நாட்டின் முதற்தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டும் பெருமிதம் அடைகின்றது. சக்தி டிவியின் 16வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை சர்வமத பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. என்றும் முதன்மை என்றும் 16 என்ற துணைப்பொருளின் கீழ் இம்முறை சக்தி டிவியின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. சக்தி டிவியின் 16வது அகவை பூர்த்தியை முன்னிட்டு புதுப்பொலிவுடன் சக்தி பிரஸ் ரிலீஸ் மற்றும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிகள் இன்று காலை ஒளிபரப்பாகின. அதனைத் தொடர்ந்து பன்னிப்பட்டிய பிரதான கலையகத்தில் சக்தி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை நேயர்களுடன் பரிமாறிக்கொண்டனர். இதன்போது சக்தி டிவியின் சிரேஷ்ட முகாமைத்துவ நிர்வாக அதிகாரிகள் பலரும் பிரசன்னமாக இருந்தனர். 1998 ஆண்டு அக்டோபர் 20 இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் புதியதோர் அத்தியாயத்தினை ஆரம்பிக்கும் நோக்கில் சக்தி தொலைக்காட்சி உதயமானது. அன்று முதல் இன்று வரை தரமான நிகழ்ச்சிகளை படைத்து ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடத்தை சக்தி தொலைக்காட்சி பிடித்துள்ளது. இலங்கை தொலைக்காட்சி துறைக்கு பாரிய பங்களிப்பினை வழங்கிய சக்தி டிவி இலங்கையின் முன்னிலை தமிழ் தொலைக்காட்சி அலைவரிசையாக வீறு நடை போடுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ரசிகர்களின் இதயங்களை வந்த சக்தி டிவி தடைக்கற்களை தகர்த்து வெற்றி நடை போட நியூஸ் ஃபர்ஸ்டின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பருத்தித்துறையிலிருந்து கொக்குழாய்க்கான நேரடி பஸ் சேவை 25 வருடங்களின் பின்னர் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதலாவது பஸ் சேவை இன்று அதிகாலை 5:15க்கு ஆரம்பிக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பருத்தித்துறை சாலை முகாமையாளர் அதற்கமைய நாளாந்தம் அதிகாலை 5:15க்கும் காலை 10:30க்கும் 2 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக பருத்தித்துறையிலிருந்து முல்லைத்தீவுக்கான பஸ் சேவைகள் ஸ்தம்பிதம் அடைந்ததாகவும் பருத்தித்துறை சாலை முகாமையாளர் கூறினார். பின்னர் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் குடாநாட்டு மக்கள் முல்லைத்தீவிற்கு பயணம் மேற்கொள்வதை கருத்தில் கொண்டு நேரடி பஸ் சேவை ஆரம்பிக்கப்படுவதாகவும் பருத்தித்துறை சாலை முகாமையாளர் கந்தசாமி சுட்டிக்காட்டினார். இதேவேளை முல்லைத்தீவு கொக்கிலாய் பஸ் நிலையத்திலிருந்து பருத்தித்துறைக்கான நேரடி பஸ் சேவை பிற்பகல் 1 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நானோயா வரை விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த ரயில் நாளை இரவு 7:30க்கு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக கொழும்பிலிருந்து மலையகம் செல்லும் பயணிகளின் நலன் கருதி இந்த ரயில் சேவை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக பிரதான ரயில் கட்டுப்பாட்டாளர் டிவி உப்புல் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரயில் தீபாவளி தினத்தன்று காலை 8 மணிக்கு நானோயா ரயில் நிலையத்திலிருந்து கொழும்புக்கு பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. கண்டியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு இடையிலான சந்திப்பு மாவட்டத்தில் உள்ள பல்நோக்கு கூட்டுறவு சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக பிரதி அமைச்சர் ஹேமால் குணசேகர தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு என்று நான் கேட்டேன்.
10,000 11,000 என கூறினர். எனினும் நாட்டின் நாளாந்த வாழ்க்கை செலவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது செலவுக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்பதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அழகான பெண் ஒருவரை பார்த்தால் 2 தடவைகள் அவரை பார்க்க தோன்றுவது இயல்பே. அப்படி இருக்காது என்று கூறுவது பொய்யே. சமூகத்தில் அழகான ஏதேனும் ஒன்றை 2 தடவைகள் பார்ப்போமாயின் கூட்டுறவு துறையினை சமூகத்துக்கு ஏற்ற வகையிலும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்புடைய வகையிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் மக்களை ஈர்க்கும் வண்ணமும் நாம் மாறுவோமாயின் கூட்டுறவுத்துறையில் நாம் வெற்றி பெறலாம். கண்டி மாவட்ட கூட்டுறவு நிலையத்தின் பணிப்பாளர் சபை பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி சிபி ரத்நாயக்க நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வேலை திட்டம் ஒன்று தனியார் போக்குவரத்து சேவை அமைச்சர் சிபி ரத்நாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. ஹங்குரகெத்தையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது. வருடுள்ள மகா வித்தியாலயத்தில் தாய் ஒருவர் அண்மையில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த நிகழ்வின் போது அமைச்சர் கருத்து தெரிவித்தார். தாய்மார் மீதும் பிள்ளைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு ஹங்குராங்கத்தையில் மீண்டும் வன்முறையை தோற்றுவிப்பதற்கு முயற்சிப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். என் உயிர் மீதான ஆசை நான் கைவிட்டேன். என்னை கொலை செய்து எனது பிள்ளையின் இரத்தத்தால் ஹங்குராங்கத்தையை கழுவுவதன் மூலம் அங்குள்ள தாய்மார்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக வாழ வழி ஏற்படும் என்பதே தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த சகோதரியின் கோரிக்கையாகும். எனவே நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதற்கான பொறுப்பு பாதுகாப்பு தரப்பினருக்கு உள்ளது. ஹங்குராங்கத்தை தொகுதியில் உள்ள போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த பெரும்பாலான உத்தியோகத்தர்கள் அந்த பகுதியை பிறப்பிடமாக கொண்டவர்கள் தமது கடமைகளை மேற்கொள்ளும் பொழுது இரு பக்கங்களும் வளைந்து கொடுக்கின்றனர். முதுகெலும்புடன் கடமையை செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளமையினால் உங்களது கடமைகளை நீங்கள் செவ்வனே செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம ஏற்பாட்டாளர் ஜெயரத்ன திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி இரணைமடு சந்திக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கடற்படைக்கு சொந்தமான வாகனமும் உளவு இயந்திரமும் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இன்று காலை 5:30 அளவில் A9 வீதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. கிளிநொச்சியிலிருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த கடற்படைக்கு சொந்தமான வாகனமும் சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதன்போது உளவு இயந்திரத்தில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விபத்து தொடர்பாக மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு போரைத்தீவு பற்றி விவேகானந்தபுரம் அம்மன்குளம் கிராம மக்கள் வெள்ளாவளி வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கிளை அலுவலகம் முன்பாக இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வெள்ளாவளி வனஜீவராசிகள் திணைக்கள அலுவலகத்தில் உள்ள உத்தியோகத்தர்களை வெளியேற விடாமல் தடுத்து காலை 6 மணி தொடக்கம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். வெள்ளாவளி வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் உரிய முறையில் தமது பணியை முன்னெடுக்க தவறுவதாக இவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். விவேகானந்தபுரம் அம்மன் குளத்தில் இன்று அதிகாலை யானை கிராமத்திற்குள் பிரவேசித்தமை குறித்து அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதிலும் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்க 5:30 தான் வந்தேன்றாங்க. 5:30 வந்தேன்டா யானை அடிச்ச வந்து காலையில 6:20 தான் அடிச்சிருக்கு. 6:20 அடிச்சோன்னு இவர் வந்து இங்க சொல்லிருக்காரு. சொன்னோன்னு இவங்க ஒருத்தர் அங்க வரல பாக்குறதுக்கு. இவங்க சொல்றாங்க இங்க எங்கள்கிட்ட வந்து ஒருத்தரும் சொல்லல என்றாங்க. அப்ப அதுக்கு என்ன முடிவு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னா நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். எங்களுக்கு இவங்களோட பாதுகாப்பு தேவை. நாங்க பாப்போம், நாங்க ஜனங்கள் பாப்போம் தானே. நாங்க யானை விரைச்சோம், இவங்க விரைச்சல் நாங்க 13 வருஷத்துக்கு நாங்க ஜானைக்குள்ள நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் விவேகானந்த பாடசாலைக்கு போறோம். இப்ப பிள்ளைகளை போக்காடுறது எங்களுக்கு பயமா இருக்கு. இவையே நாங்க எங்களை கிராமத்தை பாதுகாக்கும் போது இவையே என்னத்துக்கு இஞ்சி இருக்கணும். இவை இஞ்சி விட்டு வெளியேற்றலாம். நாங்கள் எங்களை கிராமத்தை நாங்க பாதுகாக்கோம். இவள்கிட்ட எது வந்து உதவி கேட்டாலும் அந்த உதவிக்கு வராங்க. எங்களை தான் முன்னே போய் சொல்றாங்க. யானைக்கு கிராமத்திற்குள் பிரவேசித்த யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். விவேகானந்தபுரம் அம்மன்குள கிராம மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெள்ளாவளி வனஜீவராசிகள் திணைக்கள பொறுப்பதிகாரி ப. ஜெகதீஸ்வரனிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது.
இப்படி சம்பவம் ஒன்று நடந்ததாக நான் தற்போது அங்கலிப்பட்டேன். இப்படி ஒரு ஆளை அடிச்சு தான் ஞான என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஆளை பட்ட ஒரு அடுத்தது வந்துட்டு ஒரே ஒரு வாரம் தான் இந்த வெள்ளாவளியில் நாங்கள் இந்த 2 டிவிஷனை கவர் பண்றதால ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துட்டு. அத்துடன் மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உயர் அதிகாரிகளுக்கு அறியப்படுத்தியதை அடுத்து வெள்ளாவளி கிராமத்திற்கான வனஜீவராசிகள் உத்தியோகத்தர்களை மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்த உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு சுகாதார பணிமனைக்கு உட்பட்ட பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருக்கு சட்டத்துக்கு முரணான வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கான உரிய தீர்வு வழங்கப்படும் வரை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் பணியிலிருந்து விலகியிருப்பார்கள் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ள போதிலும் எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவர் எஸ் கிருஷ்ண பிள்ளை தெரிவிக்கிறார். கல்முனை, மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை சேர்ந்த சகல பொது சுகாதார பரிசோதகர்களும் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுற டெங்கு நடவடிக்கை 2 நாளைக்கு நடக்க போது அதுக்கு நாங்கள் ஒத்துழையாமை நடவடிக்கையை மேற்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருக்கு முறையற்ற முறையில் இடமாற்றம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அதனை தடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க எங்களுடைய தாய் சங்கத்தில முடிவின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்றோம். இது யாருக்கும் ஒரு திட்டங்களை குழப்பு நடவடிக்கை அல்ல. எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகருக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. முறையற்ற முறையில் ஒரு விசாரணை இல்லாம அவர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாம அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது எங்களுடைய சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் எம்.ஐ. மன்சூரிடம் வினவினோம். எனது அமைச்சர்கள் இயங்குகின்ற திணைக்களம் குறித்த சுகாதார பரிசோதகர் தொடர்பாக கிடைக்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளை அடிப்படையாக வைத்து மேற்கொண்ட விசாரணையின் பிரகாரம் அவருக்கு அதிகூடிய தண்டனை வழங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டிருந்த போதும் அவருக்கு ஒரு சிறிய இடமாற்றம் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களின் யூனியன் உறுப்பினர்கள் வந்து என்னை சந்தித்தார்கள். இது இவ்வாறு தன்னுடைய பிழை அல்லது தவறு அல்லது மக்கள் தொடர்பான எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய கடமை ஆற்றுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதை பாரி ஒரு விடயமாக கொண்டு கருதி அதை நடைபெறாமல் தடுப்பது அல்லது திணைக்களத்தை மிரட்டுவது என்பது அது யூனியன் அல்ல, யாராக இருந்தாலும் அனுமதிக்க முடியாது. அரிதான இனத்தை சேர்ந்த 3 மீன்கள் அம்பாறை ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களின் வலையில் சிக்கியுள்ளன. புளிச்சுரா எனும் மீனினமே ஒலுவில் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் சிக்கியுள்ளன. ஒலுவில் மீன்பிடி துறைமுகத்தில் சிக்கிய இந்த 3 மீன்களையும் தமது படகுகள் மூலம் மீனவர்கள் துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். சுமார் 500 கிலோகிராம் எடையுடைய புளிச்சுரா ஒன்றினை 5000 ரூபாவுக்கே விற்பனை செய்ய முடியும் என ஒலுவில் துறைமுக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். பொகவந்தலாவை சமுத்திரவள்ளி தோட்டத்தில் 10 மாணவிகள் உள்ளிட்ட 15 பேர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ள 15 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவை வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 10 பாடசாலை மாணவிகளும் 3 ஆண்களும் 2 பெண்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த மாணவிகள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இன்று காலை குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.